26 தேர்தல் என்பது உதயநிதியோடைய தேர்தல் தான். நீங்கள் கேம்பெயின்லாம் பெருசாக போக முடியாதுல்ல முதல்வரால். அந்த கேம்பெயின்லாம் யார் போகணும்னா உதயநிதி ஸ்டாலின் தான் போவார். அவர் தான் பரப்புரையில் நிறைய அதிகமான டிராவல் அவர் தான் பண்ணுவார். ஸோ அவர் தான் ஸ்பியர் ஹெட்டாக இந்த தேர்தலை நடத்திட்டு போவார். அதுதான் அங்கே பிரச்சனையே. தமிழ்நாடு காங்கிரஸை பொறுத்தவரை இது அவங்களுக்கு நல்ல சான்ஸ். அவங்க டிமாண்ட் பண்ணுவாங்க. டிமாண்ட் பண்ணுவாங்க, முடிச்சா உடச்சிட்டு போகிறதுக்கும் பார்ப்பாங்க. தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமைஞ்சதுன்னா பாண்டிச்சேரி, கேரளா இங்கே காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறதுக்கு தாவேகா உதவும். ஆனால் டிஎம்கேல இருந்தாங்கன்னா அதே 25 சீட்டு கம்மியாக கொடுத்துட்டு அப்படி தான் இருக்க முடியும் அவங்களால. தேமுதிக குறிப்பாக, பாமகவும் குறிப்பாக லாஸ்ட் மினிட் வரையும் பேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாத்தையும் பேரம் பேசுவாங்க. நாம் தமிழர் கட்சியை தவிர எல்லாத்தையும் பேரம் பேசுவாங்க. இந்த பக்கம் டிஎம் கிட்ட பேசுவாங்க, விஜய் கிட்ட பேசுவாங்க, ஏடிஎம் கிட்ட பேசுவாங்க. எங்கே பேரம் நல்லா படிக்குதோ அங்கே போயிடுவாங்க. வணக்கம் சார். வணக்கம். திமுக சார்பில் அறிவு திருவிழான்னு நடந்துச்சு. ஆனா அங்க எதுவுமே அறிவு சார்ந்து பேசப்படல. விஜய் அவர்களை திட்டியும் தாவேகா விமர்சிச்சும் சார் எண்ட் ஆஃப் த டே அவங்க கிட்ட ஒரு பதட்டம் எல்லாத்துக்கிட்டையுமே தான். ஏன் பதறீங்க, ஏன் இந்த பதட்டம்னு கேட்கிறாருல. பேசின எல்லாருக்கிட்டையுமே ஒரு பதட்டம் தெரிஞ்சது. அவங்களோட மூத்த தலைவர்கள் துரைமுருகனா இருக்கட்டும், அவங்க சைடு இருக்கிற அமைச்சர்களாகட்டும், எல்லாருமே பதட்டம். அவங்க நானும் நிறைய சட்டமன்ற எலெக்ஷன் பார்த்துருக்கேன். அவங்க இவ்வளவு பதறி நான் பார்த்ததே இல்லை. அந்த பதட்டத்துக்கு என்ன காரணமா இருக்கும்? விஜய் தான் காரணமாக இருக்கும். விஜய், தாவேகாவுடைய எழுச்சி, அதுக்கு மக்கள் கொடுக்குற வரவேற்பு எல்லாம் தான் அதை முடிவு பண்ணுது. சார் இந்த எல்லாருமே ஓப்பனாக கிரிட்டிசைஸ் பண்ணவே ஆரம்பிச்சுட்டாங்க விஜய் அவர்களை. அவங்க முதல்வர் மட்டும்தான் நேம் சொல்லலை, மற்றபடி எல்லாருமே விஜயை தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உதயநிதி விசஸ் விஜய் இந்த செட் பண்ணி தான் கொண்டு வர பார்க்குறாங்க. இந்த நரேட்டிவ் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொல்லுங்கள், யார் ஹிட் ஆகும்? இல்லை, விஜய் தான் சார். அப்புறம் இது என்ன சின்ன குழந்தைக்கு கூட தெரியுங்க. ஒன்றும் இல்லைங்க. உதயநிதி பல்வேறு இடங்களுக்கு போகிறார் இல்லையா. என்ன சொல்கிறாரு, நம்ம ரோட் ஷோ பண்ணுறாரு, இங்கே போகிறாரு, அங்கே எவ்வளோ கூட்டம் வருது? இல்லை, வாக்கிங் போனப்போ யாரும் கண்டுக்கல, அப்படியே பாட்டு போகிறாரு. விஜய் கார் வந்தாலே எல்லாரும் ஓடுறாங்க. அப்போ எங்கே இருக்குது கிரேஸ்? எங்கே இருக்குது கிரேஸ்? விஜய் கிட்ட தான் சார். அப்போ அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். ஓகே, அதை நான் கண்ணை மூடிட்டு போயிடுவேன்னா எப்படி? ஓகே. சரி, இங்கே நீங்கள் ஆர்குமெண்ட் சேக் என்ன வேணால் சொல்லாங்க. ரியாலிட்டின்றது ஒன்று இருக்குல்ல. ரியாலிட்டி, பீப்புள் ஆர் இன் ஃபேவர் ஆஃப் விஜய். ஓகே, அதுதான் உண்மை. என்னுடைய நண்பர் கூட சொன்னார், சார் மக்கள் நிறைய அளவில் அவருக்கு ஓட்டு போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க சார். அவர் வேற இயக்கத்தை சார்ந்தவர். ஆனால் அங்கே கட்சி சரியில்லை சார். அவருடைய அதாவது மக்களையும் பார்க்குறாரு, அவருடைய சுய விருப்பத்தையும் சொல்கிறார். இப்போ மக்கள் ஆர் வித் விஜய். அப்போ மக்கள் யார் கூட இருக்காங்களோ அவங்களுக்கு தானே வெற்றி கிடைக்கும். அப்படிதான் எடுத்துக்கணும். அப்படித்தானே எடுத்துக்க முடியும். சரி, நான் இதுக்கு முன்னாடி இன்னொரு கிட்ட பேசும்போது சொன்னாரு, திமுகவோட லெகசின்றது ஸ்டாலினோட முடிஞ்சிருச்சு, உதயநிதி எப்போ வராரோ அப்பதான் திமுக அழிவு காலம் ஆரம்பிக்க போகுதுன்னு சொன்னாரு. உதயநிதி தலைமையில் திமுக, இதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்லைங்க, அது நான் நானும் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன். தி சி எனி பார்ட்டி ஹேஸ் டு see a down phase. ஒரு பார்ட்டி எப்போதுமே, அன்லெஸ் அந்த பார்ட்டி உண்மையிலே ஜனநாயகமாக நடந்துச்சுன்னா. ஒரு கட்சி இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி பல்வேறு நாடுகளில் பல நூற்றாண்டுகளாக இருக்குன்னு வச்சுங்களேன். அது ஏன்னா அந்த கட்சிக்கு உண்டான அடிப்படை நேச்சர் இருக்குல்ல, அதில் செயல்பட்டு இருக்கு. அமெரிக்காவில் ரெண்டே கட்சி தான். ஆனால் அந்த கட்சியாக நடக்குது. ஆனால் இங்கே கட்சியாக நடக்கல. கட்சி எப்போ குடும்பமாக மாறுதோ அப்போ அந்த கட்சி ஆப்வியஸாக கீழே ஒரு நாளைக்கு அழியத்தானே வேணும். அதில் உண்மையிலே உள்கட்சி ஜனநாயகம், உண்மையிலே திறமையானவர்களுக்கு அங்கே அங்கீகாரம், இப்படியெல்லாம் நடந்ததுன்னா அது கட்சியாக இருக்கும். அது எப்போ அந்த கட்சி ஆட்சியிலேருந்து லஞ்சத்துலேருந்து கொள்ளையிலேருந்து பணம் அப்படி வரும்போது, அந்த பணத்தை நான் மட்டுமே சுருட்டிக்கணும் அப்படின்னு வரும்போது, அப்ப நான் மட்டுமே சொல்லணும்னா என்னுடைய ஆட்கள் தான் அங்க பதவியில இருக்கணும். அப்படின்னும் போது நீங்க உங்களுடைய கட்சியை விட்டுட்டு நீங்க பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருங்களா, அப்ப கட்சி என்ன ஆகும்? கட்சி காலியாகும். இது இயற்கை தானே.
அதனால இது ஒரு எல்லா கட்சியும் டவுன் ஃபேஸ் பண்ண போகுது. ஃபேஸ் பண்ணுது. அப்போ அது நான் சொல்ற தத்துவார்த்தங்களை, ஒரிஜினல் கோல்ஸையும் உள்கட்சி ஜனநாயகத்தையும் கடைபிடிக்காத எந்த ஒரு கட்சியும் குடும்ப கட்சியா மாறி அழிஞ்சிடும். ஸோ அது வந்து இட் ஸ்டார்டட் டிட்டோரேட்டிங். எப்பத்துலேருந்து ஸ்டாலின் காலத்திலே டிட்டோரேட் ஆகுது. அது ஸ்லோவாக இருக்குது. சரிங்களா? அது வந்து எப்போ ஸ்பீடப் ஆகும்னா உதயநிதியோடைய காலகட்டத்தில் ஸ்பீடப் ஆகும். சார் இந்த இவ்வளோ நாள் நாங்கள் பார்த்துருக்கோம். அவங்க பேச்சுக்கு தான் உதயநிதி விசஸ் விஜய்னு சொல்கிறாங்க. ஆனால் ஸ்டாலினை தான் முன்னிறுத்துறாங்க. ஸ்டாலின் விசஸ் விஜய் அப்படின்னு தான் முன்னிறுத்துறாங்க. உதயநிதி ஏன் அவங்க முன்னிறுத்தவே மாட்டேங்கிறாங்க? இல்லைங்க, இந்த தேர்தல் வந்து உதயநிதி நடத்தக்கூடிய தேர்தல் தான். 26 தேர்தல் என்பது உதயநிதியோடைய தேர்தல் தான். எப்படி போன தேர்தலுக்கு கலைஞர் உயிரோடு இருக்கும்போது ஒரு தேர்தலை திமுக எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் நடத்தினார். கடைசியான தேர்தல் கூட அவர் தான் நடத்தினார். ஆனால் இந்த தேர்தலில் நீங்கள் கேம்பெயின்லாம் பெருசாக போக முடியாதுல்ல முதல்வரால். அந்த கேம்பெயின்லாம் யார் போகணும்னா உதயநிதி ஸ்டாலின் தான் போவார். அவர் தான் பரப்புரையில் நிறைய அதிகமான டிராவல் அவர் தான் பண்ணுவார். ஸோ அவர் தான் ஸ்பியர் ஹெட்டாக இந்த தேர்தலை நடத்திட்டு போவார். அதுதான் அங்கே பிரச்சனையே. அதான் பிரச்சனை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு தேர்தல் பரப்புரைக்குன்னு ஒரு 5 இடம் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். ஒரு ஊரில் ஒரு 5 இடம் கொடுக்குறாங்கன்னு, அந்த 5 இடம் தான் எல்லா கட்சிகளுக்கும் கொடுப்பாங்க. இப்போ டிஎம்கேனால தனியாக இடமோ ஏடிஎம்கேக்கு தனியான இடமோ அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ சென்னையில் ஒரு 10 இடம் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். அந்த 10 இடத்துல தான் எல்லா அரசியல் கட்சியும் வந்து போய் பிரச்சாரத்தை பண்ணுவாங்க. இப்போ முதல் நாள் வந்து இபிஎஸ் அந்த இடத்துக்கு போகிறாரு, ஒரு க்ரௌடு வரும். அடுத்தது வந்து விஜய் அந்த இடத்துக்கு போகிறாரு, ஒரு க்ரௌடு வரும். மூணாவது வந்து உதயநிதி அங்கே அந்த இடத்துக்கு போகிறாரு, ஒரு க்ரௌடு வரும். அதை மக்கள் வந்து கம்பேர் பண்ண அதுதான் பெரிய ஆபத்தா முடியும். அது பெரிய ஆபத்தா முடியுமா? முடியாத. கண்டிப்பா முடியும். ஏன்னா என்ன உதயநிதி சைடு வீக்கா இருக்காங்கன்னு மக்களுக்கு மைண்ட் வந்துடும்ல. இப்போ நீங்க எவ்வளவு பெய்டு க்ரௌட கூட்டு வந்தாலும், நீங்க இப்போ ஒரு மாநாடுன்னா எல்லா ஊர்ல இருந்து கூட்டு வந்துடலாம். பரப்புரைக்கு நீங்க கூட்டிகிட்டே வர முடியாதுல்ல. கண்டிப்பா. நான் அதான் கேட்கலான்னு நினைச்சேன், நீங்களே பதில் சொல்லிட்டீங்க சார். ஏன்னா விஜய்க்கு இபிஎஸ்க்கு ஒரு கூட்டம் கம்பேரிட்டிவ்லி நிறைய வருது. போன தடவை ஸ்டாலின் வந்ததுனால மக்கள் எல்லாரும் ரோட்டுக்கு வந்தாங்க. இப்ப உதயநிதி வரப்போ கூட்டம் எந்த வரும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அவங்க கூட்டிட்டு வருவாங்க. கூட்டிட்டு வருவாங்க. எல்லா கட்சியும் காசு கொடுத்தாங்க கூட்டு வராங்க, எக்ஸப்ட் நம்ம தாபைக்காவை தவிர. அங்கதானே அவங்க சொந்தமா வரான். அப்ப இது எல்லா மீடியாவும் கவர் பண்ணும்ல. அப்ப அதுவே மக்கள் மத்தியில ஒரு பெரிய கம்பேரிசனை ஏற்படுத்தும். அப்போ அந்த கம்பேரிசனில் வந்து ரொம்ப ரொம்ப அது பாதிப்பு ஏற்படும். சரி, திரும்பவும் நம்ம காங்கிரஸ் பற்றி தான் பேசுவோம். ஏன்னா பீகாரில் பிஜேபி ஜெயிச்சிட்டாங்க. ஒரு ஐடியா இருந்தது, சப்போஸ் ஏதாவது ஒரு ஃப்ளூக்கில் காங்கிரஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் காங்கிரஸோட கை வாங்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று ஸ்டாலின் கிட்ட ஒன்று ப்ரெஷர் போட்டு கட்சி விட்டு வெளியேற வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா எக்ஸ்ட்ரா சீட் கேட்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பார்த்தோம். இப்போ ரெண்டுத்துக்குமே வழி இல்லை. காங்கிரஸ் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியுது. தமிழ்நாடு காங்கிரஸை பொறுத்தவரை இது வந்து அவங்களுக்கு நல்ல சான்ஸ். அவங்க வந்து டிமாண்ட் பண்ணுவாங்க. டிமாண்ட் பண்ணுவாங்க, முடிச்சா உடச்சிட்டு போகிறதுக்கும் பார்ப்பாங்க. ஏன்னா விஜய்கிட்ட போனால் சரி, இது வந்து லாஸ்ட் இந்த போக்கு வந்து இப்போ மறுபடியும் கேம்பெயின் ஆரம்பிச்சாங்கல்ல, அப்போயே தெரிஞ்சிடும். ஓகே. ஏன்னா வி ஆர் இன் நவம்பரா, டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 5 மாதம் தானே இருக்குது. என்ன சொல்ல போனால் 4 மாதம் தான் இருக்குது. இப்போ இந்த 4 மாதத்துக்குள்ள நம்மளுக்கு எப்படி இருக்குது ட்ரெண்டுன்னு தெரிஞ்சிடும். அது காங்கிரஸ்காரங்களுக்கும் தெரிய தானே செய்யும். அப்போ இங்கே போனால் அவங்களுக்கு வாய்ப்பு அதிகம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமைஞ்சதுன்னா பாண்டிச்சேரி, கேரளா, இங்கே வந்து காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறதுக்கு தாவேகா உதவும். சரிங்களா? அப்போ வந்து 2 ஸ்டேட்லேயும் அவங்க மீண்டும் வரலாம், காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வரலாம், இங்கேயும் ஆட்சியில் பங்கு பெறலாம். ஓகே. ஆனால் டிஎம்கேல இருந்தாங்கன்னா அதே வந்து 25 சீட்டு கம்மியாக கொடுத்துட்டு அப்படி தான் இருக்க முடியும் அவங்களால. ஓகே சார், இப்போ இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு அதிருப்தி இருக்கிறதா பார்க்குறேன். திமுக கூட்டணியில் உச்சக்கட்ட அதிருப்தி எல்லாருக்குமே இருக்கு. அந்த திமுக கூட்டணி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு, இல்லை போக போக ஏதாவது உடைய வாய்ப்பு இருக்கா? கூட்டணி வந்து ஸ்ட்ராங்காக தாங்க இருக்குது. அதில் மாற்றுக்கிறது திமுகவுடைய கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குது. ஆனா அந்த கூட்டணி குறித்த எண்ண ஓட்டம் மக்கள்கிட்ட வீக் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? இவங்க திமுக கூட்டணின்றதுக்காகவே எந்த ஒரு முக்கியமான இஷ்யூக்கும் பெருசா போராடல, பெருசா வந்து அது பெரிய போராட்டமா மாத்தல. சும்மா பேருக்கு இப்ப தூய்மை பணியாளர்கள் கூட எந்த சிபிஎம் போயிட்டு ஆதரவு தான் கொடுத்தாங்க. அதை தானே அவங்க ஸ்பேர் ஹெட் பண்ணி நடத்திருக்கணும்ல. அது மாதிரி நடத்தல. அப்போ அது ஒரு பெரிய இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. ஏங்க கூட்டணின்னா நீங்கள் வந்து அப்படியே வந்து முட்டு கொடுத்துட்டே இருப்பீங்களா அப்படின்ற கேள்வி அவங்களே கேட்குறாங்களே.
சார் இப்போ இறுதியாக நம்ம பிரச்சாரம் அப்படின்ற பகுதிக்கு வரோம். இபிஎஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு, எல்லா தொகுதிக்கு போய். விஜய் அவர்கள் இப்போ தான் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்காரு. திமுக வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிக்காமே இருக்காங்களா? அதுக்கான எந்த ஆர்வமும் அவங்க காட்டின மாதிரியே தெரியும். இல்லை இது இப்போ என்னது நம்ம அறிவு திருவிழாவும் பிரச்சாரம் தானே. ஓகே, எல்லாருமே இன்னும் அவங்க இப்போ எல்லா கட்சியுமே இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஆரம்பிக்கல. இப்போ எல்லாருக்குமான அந்த தடை இருக்குது. அதை இப்போ வந்து அவங்க வந்து அந்த ரோட் ஷோவுக்கான பிரச்சாரத்துக்கான அந்த வரையறைக்கெல்லாம் பண்ணின பிறகு எல்லாருமே கிளம்புவாங்க. பண்ணி தான் நான் பண்ணாட்டி அப்புறம் என்ன ஆகும். ஓகே சார், தாவேகா சார்பில் இன்னும் பிரச்சாரத்தை பற்றி எந்த அறிவிப்பும் இல்லை. அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு, இது வரைக்கும் எப்படி இருக்கு, இதுக்கப்புறம் எப்படி? அரசு இன்னும் பெர்மிஷன் நான் யாருக்குமே கொடுக்கல பிரச்சாரத்துக்கு. ஓகே, கொடுத்தோடனே தே வில் பிளான். எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணிடுவாங்க. சார் இப்போ பிரச்சாரத்துக்கு சில கட்டுப்பாடுகள் வச்சிருக்காங்க. 20 லட்சம் டெபாசிட் எல்லாம், அதுக்கும் விஜய் தான் காரணம் போட்டு சமூக வலைத்தளங்களில் ஒரு குரூப் அவர் போட்டு அவங்க என்னதான் எல்லாத்துக்கும் விஜய் தான் காரணம்னு சொல்லுவாங்க. ஓகே, இது நல்லது தானே. எல்லா கட்சிகளுக்கும் கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தானே காசு. அதை டெபாசிட்டை வந்து திருப்பி தானே கொடுக்க போகிறாங்க, அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க. கவர்மெண்ட் எடுத்துகிட்டு போகாதுல்ல. ஓகே, டெபாசிட் பண்ணுங்க, நடத்தி முடிங்க, கரெக்டாக இருந்தால் வாங்கிட்டு போங்க, அவ்வளோதான். சார் இப்போ அடுத்தபடியாக தமிழக அரசியலாக நடக்க போகிற விஷயமா என்ன பார்க்குறீங்க? விஜய் அவர்களால் என்ன நடக்க போகுதுன்னு சார் பார்க்குறீங்க? பெரிய அரசியல் மாற்றம் நடக்கும். ஓகே, அதுதான் பெரிய மாற்றங்க. சார் இன்னைக்கு இதர கட்சிகளாக இருக்கக்கூடிய தேமுதிகவாக இருக்கட்டும், பாமகவே ரெண்டாக உடஞ்சு கிடக்குறாங்க, அவங்களா இருக்கட்டும், அவங்களால என்ன சப்போர்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அவங்க என்ன செய்யணும்? இல்லைங்க, அவங்க வந்துட்டு எப்போ நான் சொன்ன மாதிரி கடைசி நிமிஷம் வரை வெயிட் பண்ணுவாங்க. தேமுதிக குறிப்பாக, பாமகவும் குறிப்பாக லாஸ்ட் மினிட் வரையும் பேரம் பேசிகிட்டே இருப்பாங்க. எல்லாத்தையும் பேரம் பேசுவாங்க. நாம் தமிழர் கட்சியை தவிர எல்லாத்தையும் பேரம் பேசுவாங்க. இந்த பக்கம் டிஎம் கிட்ட பேசுவாங்க, விஜய் கிட்ட பேசுவாங்க, ஏடிஎம் கிட்ட பேசுவாங்க. எங்கே பேரம் நல்லா படிதோ அங்கே போயிடுவாங்க. அவங்களால அவங்க தனித்து நின்று ஆட்சி அமைக்கலாம் முடியாது. பாமக தனித்து நின்று சிஎம் ஆயிடுவாரா? வாங்க முடியாது. அதே மாதிரி அங்கே தேமுதிகவில் எல்லா இடத்துலையும் தனித்து நின்று அவங்க சிஎம் ஆயிடுவாங்களா? அப்படிலாம் ஆக முடியாது இல்லையா? அப்போ அவங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒட்டி தான் வந்து இந்த தேர்தலை சந்திக்கணும். அப்போ அது எங்கேருந்து அதிக லாபம் வருதுன்னு பார்ப்பாங்க. எங்கே லாபம் வருதோ அங்கே போயிடுவாங்க. ஓகே சார், விஜய்னால திமுக பாதிப்புன்னு தெரியும், வேற எந்தெந்த கட்சிகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும்? எல்லா கட்சிக்கும் பாதிப்பு தான். இல்லை திமுக தெரியும் சார், ஏன்னா அவங்க விஜய் டார்கெட் பண்ணுறதே டிஎம்கே தான். மற்றபடி எந்த கட்சியில்? எல்லா கட்சியிலையும் தானே போக முடியும். கட்சி உறுப்பினர்கள் இப்போ விஜய்க்கு ஓட்டு போட்டவ மற்ற கட்சிக்கு விஜய்க்கு இந்த வருஷம் ஓட்டு போடவர்கள் போன எலெக்ஷனில் எங்கேயாவது ஒரு கட்சிக்கு தானே ஓட்டு போட்டுப்பாங்க. எல்லாமே புது ஓட்டர்ஸாக இருக்க முடியாதுல்ல. அப்போ எல்லா கட்சிக்கும் தான் அது பாதிப்பு இருக்கும். சார் இறுதி பகுதியாக சீமானவர்கள் பற்றி சார், சீமானவர்கள் தொடர்ந்து கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காரு. ஒரு அரசியல் தலைவர் ஒரு கிரிட்டிக் சொல்லியிருந்தாரு, ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை தான் சீமான் இது வரைக்கும் வாங்கிட்டு இருந்தாரு, இப்போ திடீர்னு ஒரு ஆன்டி டிவிகேவாக போயிட்டாரு, இது மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும். சீமான் கண்டிப்பாக அடுத்த சட்டமன்றத்தில் பதில் சொல்லி ஆகணும், வாக்கு சதவீதம் கண்டிப்பாக 8லேருந்து கீழே இறங்கதான் போகுதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த கருத்து எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, நாம் தமிழருக்கு போன வாக்குகள் அவ்வளோ இறங்காதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா எல்லா கட்சிக்குமே இறங்கும், அதில் அது கம்மியாக இறங்கும். ஏன்னா அங்கே வந்து அந்த தமிழ் தேசியம்ன்ற சித்தாந்தத்தை ஏற்றிட்டு போனவங்க தானே இருக்காங்க. மியர் இப்போ டிஎம்கே பிடிக்கலன்னு போனவங்க அங்கே இல்லை. அங்கே அந்த எனக்கு வந்து நாம் தமிழர் எனக்கு பிடிச்சிருக்குன்னு போனவங்க தான் அதிகம். அதனால அங்கேருந்து பெருசாக வாக்குகள் உடையாதுன்னு நினைக்கிறேன். சார் நான் கவனித்து பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், நான் இவ்வளோ நாள் அரசியலை ஃபாலோ பண்ணுறதுனால சொல்கிறேன், அவர் இது வரைக்குமே திமுக தாக்கி தான் பேசியிருக்காங்க. சாட்டை துறைமுகனாக இருக்கட்டும், இடுமாவனை காட்டி கீழே இருக்க அடிமட்டத்தில் இருக்கிற சின்ன சின்ன குட்டி லீடர்ஸ் வரைக்குமே திமுக தாக்கி அது மூலமாக தான் வாக்குகள் சம்பாதிச்சு இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை மாறி இருக்காங்க. ஆனால் நான் கவனித்து பார்த்த வரைக்குமே கடந்த 10 மாதங்களாக அவங்க டிஎம்கேவை தொடவே இல்லையோ அப்படின்னு தான் தோணுது. அது மூலமாக விஜய் கிரிட்டிசைஸ் பண்ணுற மூலமாக ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டியை சம்பாதிச்சிட்டாங்க. இல்லைங்க, அவங்க திராவிட எதிர்ப்பா இல்லையா உங்களுக்கு? ஆமாம் சார், திராவிட விஜய் திராவிடம். ஆமாம், அப்போ திராவிடத்தை விஜய் பேசுகிற திராவிடத்தை அவங்க எதிர்த்தானே ஆகணும் சார். ஆனால் ஆட்சியில் இருக்கிறவங்களான சார் நம்ம கொஞ்சம் ஆட்சியை விட இது பெரியது பவராக அவங்க பார்க்குறாங்க. ஓகே, விஜய் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் டிஎம்கேன்னு பார்க்கறதுனால இவங்களை அடிக்கிறாங்க, அவ்வளோதான். அடிக்கிறாங்க. ஸோ இது மூலமா சீமானுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது? பாதிப்பு எல்லா கட்சிக்கும் ஏற்படுங்க, ஆனால் அங்கே கொஞ்சம் கம்மியாக ஏற்படும், அவ்வளோதான். ஓகே சார், சீமான் அவரோட நிலைப்பாடு கூட்டணியே இல்லைன்ற மாதிரி வச்சிருக்காரு. ஏதாவது நடக்குமா? அவர் எங்கேயா போவாரா உங்களுக்கு? இல்லை, போக மாட்டார். போகிறதுக்கு வாய்ப்பு போனாதான் பாதிப்பு. ஏன்னா அவர் தன்னுடைய இந்த கொள்கையில் தனியாக நிற்கிறாரு அப்படின்றதுனால தான் அவருக்கு இவ்வளோ வெயிட்டேஜ். அதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஓகே சார், இவ்வளோ நேரம் கொடுத்து பேசணுங்க, நன்றி சார். இதே மாதிரி இன்னொன்று காண சார். தேங்க்யூ.